அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அடுத்து பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசியில் தான் செய்ய போகிறேன். ஒரு 7-8 ஏலக்காய், 7-8 கிராம்பு, ஒரு 4-5 பீஸ் பட்டை எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சாஃப்டாகிற வரையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே கரெக்டான மெஷர்மெண்ட். நான் பொன்னி அரிசியில் செய்கிறேன். பழைய அரிசி 1 கப் அரிசிக்கு 3 கப். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் பால் பாதி, தண்ணி பாதி சேர்த்து செஞ்சேன். நீங்கள் ஃபுல்லாக தண்ணியில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். தேங்காய் பாலில் சேர்ந்தால் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நான் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசி, இப்போ அதை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இப்போ வேக வைக்கலாம். மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். தண்ணியோட அளவும் அரிசியோட அளவும் நல்லா சரிசமமாக வந்ததுக்கப்புறம் இப்போ கீழே நம்ம தோசை தவா வச்சிடலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். கீழே ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் வச்சுட்டு அது மேலே இப்போ நம்ம சட்டியை தூக்கி வைக்கலாம். இப்போ சட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்புலாம் இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு, உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன டிப்ஸுக்காக சொன்னேன். நான் மேலே வெயிட்டுக்காக இந்த இஞ்சி தட்டை கல் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த இஞ்சி தட்டை கல் இல்லைன்னா தண்ணி ஒரு சட்டியில் நிமிர தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அடுத்த 20 நிமிஷம் கழிச்சுட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும். நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கும். நீங்கள் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு செய்கிற அன்றைக்கி இந்த கீ ரைஸ் செஞ்சு பாருங்கள். நான் அன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன். செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.